கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆக நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை. எங்களுக்கு பெரிய கட்சி பாஜகன்னு சொல்கிறீங்க. அவர் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் வரக்கூடிய தேர்தலில் போட்டின்றார். நிச்சயமாக இருக்க முடியும். 1600 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் 1600 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறோம். 330 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிறோம். யார் பெரிய கட்சி யார் சின்ன கட்சி சொல்லுதலே ஏதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்லை. ஒருவேளை அவர் சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவரை ஆளுநராக ஆக்கணும். இவங்க யாராவது ஒரு ஆளுநர் ஆக்க முடியுமா? இன்றைக்கி மறைந்த எல கணேசன் அவர்கள் மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க. நாகாலாந்து கவர்னராக இருந்து சுதந்திர தினத்தன்று அவங்க மறைந்து விட்டார்கள். இந்த மாதிரி பதவியை இன்றைக்கி திமுகவில் யாராலும் கொடுக்க முடியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் நினச்சா கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இன்றைக்கி தமிழ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழர் நலன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு தமிழரை பாரத நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இன்றைக்கி அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக அறிவிச்சிருக்காங்க. யாராவது ஆக்க முடியுமா? இவங்க யாரை எதிரிங்காங்க, யாரை போட்டின்றாங்க? சிந்தித்து பார்த்து சொல்ல வேண்டாமா? சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அன்போடு கேட்குறேன். பாஜகவுடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும்? திமுக அரசுக்கு நீங்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி வியூகம் இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக நாங்கள் வந்து திரு இபிஎஸ் அவர்களை நாங்கள் அமித்ஷா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி எடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொன்றாக வந்து பிஜேபி வந்து ஒன்றுமே பண்ணலை, மீனவர்கள் பண்ணலை, அந்த கட்சி அதாவது 2004 இருந்து 2014 வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க? எத்தனை பேர் சொட்டு கொல்லப்பட்டாங்க? எத்தனை பேர் செத்தார்கள்? 2014 இருந்து இன்றைக்கி 2020 வரைக்கும் ஒருத்தரையாவது சுட்டு கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? சரி, திமுக தேர்தல் அறிக்கையில் 2 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்களே, அவங்க செஞ்சுருக்காங்களா? 2 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி, பெண்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்புலேயே முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க. செஞ்சாங்களா? 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 மாதம் ஆயிடுச்சு. என்ன செஞ்சாங்க அவங்க? அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அதெல்லாம்